நவம்பர் 14ஆம் தேதி வியாழக்கிழமை தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வானிலை செய்தியெல்லாம் கேட்கறதெல்லாம் பொய்யுங்க. மழை பெய்யும்னு சொல்ற நாளெல்லாம் மழையே பெய்ய மாட்டேங்குது. வானிலையெல்லாம் இப்போ பொய்த்து போய் விட்டது. இந்த வருடமெல்லாம் மழையே இல்ல அப்படிங்கிற மாரி நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. வானிலை செய்தியில சொல்றதெல்லாம் மொட்டை பொய்யி அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, காலநிலை மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காற்று சுழற்சி உருவாகி, அது தமிழக கடற்கரையை நெருங்கி கரையிலேயே நின்னாதான் மழை பெய்யுது. அங்க காற்று சுழற்சி உருவானாலாம் மழை பெய்யறது கிடையாது. ஸோ அதனால காலநிலையில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிற செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோ உங்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி இன்னைக்கு காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்கள்ல நம்ம நேத்தே சொன்னது போல, அதாவது குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் விருதுநகர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, இந்த உட்பட தென் மாவட்டங்கள்ல மதுரைக்கு தெற்கு பகுதியில பல மாவட்டங்கள்ல காலையில மழையானது பெய்து வருகிறது. காலையிலிருந்து மழை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் காலையிலேயே மழையானது பெய்து வருகிறது. இந்த மழை மேலும் தொடரும் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, அதாவது நம்மளுடைய தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில, அதாவது நம்மளுடைய இந்த தூத்துக்குடி, அந்த தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு லேசான காற்று சுழற்சியானது நிலவுது. இந்த காற்று சுழற்சி காரணமாக நம்மளுடைய தென் மாவட்டங்கள்ல அடுத்த 3 தினங்களுக்கு நல்ல மழை இருக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறேன். அதாவது இன்னைக்கு நவம்பர் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி வரைக்குமே நம்மளுடைய தென் மாவட்டங்கள்ல மழை இருந்து கொண்டே இருக்கும். அது அப்படியே பரவி பார்த்தீங்கன்னா கேரளா, ஒட்டுமொத்த கேரளாலையும் குறிப்பா தெற்கு கேரளால நல்ல மழையானது இருக்கும். ஏன்னா இந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா கேரளாவை நோக்கி, அரபிக்கடலை நோக்கி செல்லுது அப்படிங்கிற செய்தியையும் சொல்லிக்கிறேன். அது கலைந்து விடும், அப்படியே போக போக கலைந்து விடும். இன்னொன்னு என்னன்னா, வரப்போற நவம்பர் 22ஆம் தேதி, அதாவது 22, 23, 24 தேதி வாக்குல நம்மளுடைய தெற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அந்த காற்று சுழற்சி உருவாகிற காரணத்தினால நம்மளுடைய இலங்கை, அந்த நம்மளுடைய தென்மேற்கு, அதாவது தெற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகுதுல, அந்த காற்று சுழற்சினால நம்மளுடைய இலங்கையிலையும் நம்மளுடைய டெல்டா, அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள் வரைக்கும் எட்டி பிடிக்க வாய்ப்பு இல்லை. குறிப்பா இலங்கையில மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. 22ஆம் தேதி உருவாக போகுது காற்று சுழற்சி. 22, 23, 24, 25 தேதிகள்ல அந்த காற்று சுழற்சி உருவாகி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நம்மளுடைய தமிழகம், இலங்கை இடைப்பட்ட பகுதியில குறிப்பா தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாத இறுதியில நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், நவம்பர் 26, 27, 28 தேதியில நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக ஒரு காற்று சுழற்சி வரும்னு சொல்லியிருந்தோம். அதே போல அந்த காற்று சுழற்சி வரப்போகுது, நல்ல மழைப்பொழிவை தரப்போகுதுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா மாவட்டத்திலையும் மழை இல்லைங்க. நம்மளுடைய வடக்கு மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பல ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கு. ஆனா வட உள் மாவட்டங்கள்ல பல ஏரி குளங்கள் நிரம்பல. அதே போல தென் மாவட்டங்கள்லயும் பல ஏரி குளங்கள் நிரம்பல. அதே போல டெல்டா மாவட்டங்கள்லயும் ஏரி குளங்கள் நிரம்பல. டெல்டா மாவட்டத்துல குறிப்பா அந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துலலாம் குறிப்பா அந்த காவிரி டெல்டா பகுதியில அந்த காவிரி ஆத்துல தண்ணி போறனால பல ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கு ஒழிய, மற்ற மாவட்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தெற்கு பகுதி, புதுக்கோட்டை, அரியலூர், மற்ற மாவட்டங்கள், அந்த உள் மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் உட்பட அந்த மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பகுதியுமே இன்னும் ஏரி குளங்கள், பல ஏரி குளங்கள் நிரம்பாம தான் இருக்கு. வடகிழக்கு பருவமழை அந்த அளவுக்கு தீவிரமா இல்ல. ஒரு தீவிரமான சுழற்சி நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமா தமிழக கடற்கரையில நீடிக்கும் வரை அப்பதான் மழை பெய்யுது. இப்பெல்லாம் முதல்ல ஒரு காற்று சுழற்சி உருவானாவே மேகக்கூட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடகிழக்குல இருந்து நம்மளுடைய தமிழகம் ஊடாக பயணிக்கும். இதனால பார்த்தீங்கன்னா சென்னை உட்பட திருவள்ளூர்ல ஆரம்பிக்கிற மழை கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல எப்பவுமே நல்ல மழை பெய்யும். ஆனா இந்த வருடம் பொய்த்து கொண்டிருக்கிறது. பொறுமையா இருங்க, மாத இறுதியில நல்ல மழையை நாம் எதிர்பார்க்கலாம்ங்கிற செய்தியை சொல்லுகிறேன். ஸோ அதனால வானிலை என்பது, காலநிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம இந்த நவம்பர் மாத இறுதியில நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொன்னோம்னா அது டிசம்பர் மாதத்துல கூட இருக்கலாம். அது ஒரு வாரம் தள்ளி கூட போகும். ரொம்பலாம் நம்ம சொல்றதுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இப்ப நவம்பர் இறுதியில மழை பெய்யும்னு சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பா பெய்யும். நம்பிக்கையோட இருங்க. காற்று சுழற்சி உருவாக போகுது. நவம்பர் 22, 23 தேதி வாக்கிலேயே நம்மளுடைய
தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக போற காற்று சுழற்சி தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால வானிலை செய்தியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் TN வெதர் ரிப்போர்ட்டர். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.